ஹாய் எவ்ரிவன். ஸோ நாங்கள் ரீசெண்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு இட்டாலியன் டெசர்ட் வந்து சாப்பிட்டோம், பனக்கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் ரியலி குட். எங்களுக்கு வந்து அது டேஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. ட்ரை பண்ணோன்னு பார்த்தா இட் வாஸ் குவைட் சிம்பிள் டு டூ இட். ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து பனக்கூட்டா பண்ண போகிறோம். லெட்ஸ் see what are the ingredients is required. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1 spoon ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். அண்டு இது வந்து 2 வேஸாகவும் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம மில்க் கொஞ்சம் வச்சுட்டு க்ரீமோடவும் பண்ணலாம், ஹெவி க்ரீமோட. ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணுறது வந்து ஃபுல் ஹெவி க்ரீமோட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ 600 ml ஆஃப் ஹெவி க்ரீம் அண்ட் சுகர் வந்து ஒரு 60 grams வந்து சுகர் ஃபார் 600 ml ஆஃப் ஹெவி க்ரீம் அண்ட் 1 tablespoon ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இதில் இன்க்ரீடியன்ட் பார்த்தா ஜெலட்டின் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு 6 sheets ஆஃப் ஜெலட்டின் வந்து யூஸ் பண்ண போகிறோம். why this is required is இது வந்து அந்த ஒரு கஸ்டர்டுக்கு வந்து ஒரு ஃப்ளஃபி அந்த ஃப்ளேவர் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இது ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிடாதீங்க. இது யூஸ் பண்ணுறதுனால டூ ஃபர்ம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 6ங்கிறது 5 to 6ங்கிறது ஒரு கரெக்ட் ரேஷியோ இப்போ எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு. லெட்ஸ் see. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பேஸ் லேயர் தான் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் லேயருக்கு நான் சொன்ன மாதிரி 4 இன்க்ரீடியன்ட் தான். ஸ்டெப் 1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஜெலட்டினை வந்து we should soak in water. இந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கோல்ட் வாட்டராக இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி soaked ஃபார் அட்லீஸ்ட் 7 minutes. ஸோ நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிட்டு சைட் பை சைடாக அப்படியே நம்ம இந்த பேஸ் லேயர் வந்து க்ரீம் வச்சு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த ஜெலட்டின் ஷீட் வந்து நாங்கள் லிடில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இட் ஹேஸ் 6 sheets. ஸோ நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக 6 sheets யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் how it is. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் soaked நம்ம இதை வந்து அப்படியே டைரெக்டாக அந்த க்ரீமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு 6 வந்து நல்ல ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி லிடில் வாங்கினது வந்து ஷ்லாக் சானே. ஸோ இது வந்து ஹெவி க்ரீம் அப்படின்னு 200 grams வந்து ஒரு இது வருது. நான் 600 grams யூஸ் பண்ண போகிறேன். டூயிங் இட் ஃபஸ்ட் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த க்ரீம் வந்து பொங்கி வரக்கூடாது. நம்ம ஸ்டியர் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து இது யூஸ் பண்ணணும். ஸோ க்ரீம் வச்சாச்சு. ஸோ நான் மெஷரிங் கப்பில் ஒரு 60 ml சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட சுகர் போட்டுக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா நம்ம இது வந்து பேஸ் லேயர் தான். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் லேயர் வந்து மேங்கோவில் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கனால நம்ம ஓரளவுக்கு சுகர் கம்மியாக போட்டால் போதும். 55 grams to 60 grams அப் டு யுவர் டெசிஷன். ஸோ நான் இன்றைக்கி 60 grams எடுத்துக்கிறேன். ஸோ இது போடும்போதே கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டியர் பண்ணிகிட்டே இருக்கணும். லம்சம் இல்லாமல் போடும்போதே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டியர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டியர் பண்ணுறது வந்து அன்டில் இந்த சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்டியர் பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இது பொங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. கொஞ்சம் இது வந்து ஸ்டியர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வந்து நல்லா சுகர் மெல்ட் ஆகிடும். இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஜெலட்டின் ஷீட் வந்து சோக் ஆகிட்டு இருக்கு. அது 7 minutes ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. வேணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைலூட் பண்ணணும்னா மேபி மில்கே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஜெலட்டின் ஷீட் யூஸ் பண்ணுறது, நம்ம ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணுறது வந்து ஹீட் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ ஹீட் ஆன்லேயே பண்ணிடாதீங்க. ஜெலட்டின் வந்து ஜெல்லி லேயர் மாதிரி இருக்குது. ஸோ யூ கேன் see it. ஸோ இது வந்து இந்த தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு நல்லா
இந்த மாதிரி நல்லாவே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட வாட்டர் இல்லாத மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து அப்படியே நீங்கள் மில்கில் ஆட் பண்ணிடலாம், இந்த க்ரீமில் ஆட் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாகவே இந்த ஜெலட்டின் வந்து நல்லா இந்த ஹாட் மில்க் க்ரீமில் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா நீங்கள் ஸ்டியர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக அது வந்து மெல்ட் ஆகிடுச்சு அந்த ஜெலட்டின் லேயரு. ஸோ வி ஆர் ரெடி. இதுதான் பேஸ் லேயரோட ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ இன்றைக்கி வந்து நான் லிடலில் வாங்கியிருக்கிறது வந்து இந்த போர்பன் வெண்ணிலா. இது வந்து நம்ம 1/2 to 1 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் 3/4 யூஸ் பண்ணுறேன். இது 1 டேபிள் ஸ்பூனோட மெஷரிங் கப்பு. ஸோ நான் பேஸ் லேயர் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இருக்க லேயர் வந்து நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தது வந்து மேங்கோ அப்புறம் வந்து பெரிஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து மேங்கோ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மேங்கோ ஓரளவுக்கு ரைப்பனாக இருக்குது. திஸ் இஸ் தி பெஸ்ட் வீல் கெட் இட் இன் ஜெர்மனி. ஸோ இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு ஸ்கூப் பண்ணி இதை வந்து ஒரு பியூரி மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அந்த பியூரி பண்ணுறதுக்குள்ளே நான் ஆல்ரெடி ஜெலட்டின் ஷீட்ஸை வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் எதுக்கு அப்படின்னா அந்த பியூரியும் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளஃபியாக அந்த இது வரணும் அப்படின்னு டெக்ஸ்சர் வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஜெலட்டின் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் 2 ஷீட் ஜெலட்டின் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து 6 ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ஸ்கூப் பண்ணிட்டு மேங்கோ ஸ்கூப் பண்ணி இதில் வந்து பியூரி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கட் பண்ணிட்டு ஸ்கின்லேருந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு ஜூஸர் யூஸ் பண்ண போகிறேன். பியூரி ரெடி. இதில் வந்து ஜூஸரில் பண்ணதுனால நமக்கு நல்லா ஃபைன் மேங்கோ ஜூஸ் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து ஜெலட்டின் மட்டும் நான் 2 ஷீட் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜெலட்டின் வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த சின்னதாக உடஞ்சி நல்லா இதோட பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இதுவும் நல்ல லேயராக வந்துடும் ஃப்ளஃபியாக. ஸோ இதில் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேங்கோவில் வந்து சுகர் வந்து இனிப்பாகவே இருக்கனால ஆடட் சுகர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. பட் இஃப் அட் ஆல் உங்கள் மேங்கோ வந்து அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நான் பேஸ் லேயர் ரெடி பண்ணது நல்லாவே இப்போது நல்ல ஃபைன் க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதில் மெயின் என்னென்னா நீங்கள் இது ரொம்ப வார்மாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி, அவ்வளோ வார்மாக இல்லை. ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம பேஸ் லேயர் வந்து இதில் இது பண்ணிடலாம். பீஸ் ஆஃப் மேங்கோ மட்டும் நான் சும்மா ட்ரெஸ்ஸிங்காக எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட டெசர்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இதில் வந்து 2 லேயர், பேஸ் லேயர் வந்து வெனிலா க்ரீம் லேயர், மேலே வந்து மேங்கோ பியூரி வச்சு மேங்கோ லேயர் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் வந்து நான் மேங்கோ கட் பண்ணி பீசஸாக போட்டிருக்கேன்.
ஸோ இது வந்து நீங்கள் 2 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். நீங்கள் 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணாலே அந்த ஃப்ளஃபினஸ் வந்துடும். ஸோ நம்மளோட ஃபைனல் வீடியோவில் அது பார்க்கலாம். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஓவர் நைட் விட்டுட்டோம். லெட்ஸ் see how it is. Come down. நல்லா இருக்கா? ரியலி அமேசிங். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.